மூணார் உடுமலை வெளிமாநில சாலையில் பெரியவாறை மூணார் இடையே உள்ள பெரிய வளைவில் வீதி குறைந்த தாரிங் நடத்தப்பட்ட இடம் ஆபத்தாக மாறியுள்ளது. சாலையில் சேதமடைந்த பகுதியில் குறைந்த அளவில் தாரிங் நடத்தப்பட்டுள்ளது. இது விபத்துகளுக்கும் காரணமாகியுள்ளது. விரைவில் சாலையில் முழுவதுமாக தாரிங் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் பெரியவாறைக்கும் மூணாருக்கும் இடையில் உள்ள பகுதியில்தான் ஆபத்து வாய்ப்பு அதிகமாக உள்ளது. 2020 ஆகஸ்ட் மாதத்தில் பெய்த பலத்த மழையில் இந்த பகுதி முழுவதுமாக இடிந்திருந்தது. இதற்கு பின்பு சாலையில் தாரிங் செய்த போதும் ஒரு பகுதியில் மட்டுமே கடந்து செல்லும் விதத்தில் தாரிங் செய்யப்பட்டுள்ளது. 2 மீட்டர் பகுதியில் மட்டுமே தாரிங் செய்யப்பட்டுள்ளது. பெரிய வளைவுடன் கூடிய பகுதி என்பதால் முழு பகுதியிலும் தாரிங் நடத்தாதது இந்த பகுதியில் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகவும் வாய்ப்பாக மாறியுள்ளது. மட்டுமல்லாது தாரிங் இல்லாத பகுதி சேதமடைந்து ஆபத்து வாய்ப்பை அதிகரித்துள்ளது. அருகில் பெரிய குழியுள்ளதால் வெளியிலிருந்து வரும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் வாய்ப்புள்ளது. ஒரு வண்டி மட்டும் தான் கடந்து போகிற வீதி தான் இப்போ ரோட்ல தார் இருக்கு. பாக்கியெல்லாம் டேமேஜ் ஆகி ஒரு சைடு பெரிய குழி ஆயிடுச்சு. அது போக இது ஆபத்தான பெரிய வளைவான பகுதி இருந்ததுனால ஒரு வண்டி ஃபுல் ரைட் சைடு ஏறி வருவதனால எப்போ வேணால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ வரப்போ கிறிஸ்மஸ் சீசன் வரப்போகுது. சுற்றி ஏராளமான கெஸ்ட் வருவாங்க. அதேமாதிரி மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வண்டி வரும். இதே மாதிரி இந்த ரோடு இப்படியே கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆபத்து இந்த இடத்துல நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி உடனடியாக இந்த இடத்துல ரோடை சரி பண்ணி இந்த விபத்தை தவிர்க்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆபத்தான பகுதியில் முன்னறிவிப்பாக அறிவிப்பு பலகைகள் வைத்ததை தவிர வேறு எந்த வேலைகளும் இந்த பகுதியில் அதிகாரிகள் நடத்தவில்லை. இரவிகுளம் தேசிய பூங்கா உட்பட உள்ள சுற்றுலா மையங்களுக்கு பயணிகள் இதுவழியாகத்தான் கடந்து செல்கின்றனர். மட்டுமல்லாது பள்ளிக்கூட வாகனங்களும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் சீசன்களில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் இதுவழியாக அதிகமாக கடந்து செல்கிறது. இந்த பகுதியில் தாரிங் முழுவதுமாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மட்டுமல்லாது மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிகமாக இந்த பகுதி வழியாக கடந்து செல்கிறது. பெரியவாறை சாலையில் ஆபத்து வாய்ப்புள்ள வளைவில் மீதமுள்ள பகுதிகளிலும் தாரிங் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.